பொதிகை மலையில் பிறந்து அகத்தியர் திருவாய் மலர்ந்து அகம் புறமென பிரிந்து இயலிசை நாடகமென முக்கணியாய் கனிந்து தொல்காப்பியத்தால் நிறைந்து வள்ளுவ நோலையில் சிறந்து ஔவையின் வாய்மொழி தவழ்ந்து கம்பனின் கவிதைகளில் மலர்ந்து முச்சங்கத்தால் வளர்ந்து பாரதியின் வரிகளில் மிளர்ந்து பல மொழிகள் பிறக்க தாயாக இருந்து இன்றும் களங்கரை விளக்கமென நிமிர்ந்து இன்னும் இன்னும் இளமையென திகழ்ந்து அத்தமிழை வாய்வணக்க பேசி மகிழ்ந்து இதோ உங்கள் முன்னால் இருக்கிறேன் தலை நிமிர்ந்து. அனைவருக்கும் அன்பு வணக்கம். விக்டோரியா அரங்கம் சென்னை வரலாற்றின் பெருமைமிகு சின்னம். இதன் செம்மாந்த தூண்கள் காலத்தை கடந்தும் நம்மை வியக்க வைக்கும் கம்பீர கலைகள். தேசத் தலைவர்களின் சிந்தனைகளும் மகாகவி பாடிய பாடல்களும் அதன் சுவற்றை அலங்கரிக்கும் சித்திரங்கள். சரித்திரத்தின் சாட்சியாய் திராவிடத்தின் நீட்சியாய் கம்பீரமாய் விழுகிறது விக்டோரியா அரங்கம். இதன் ஒரு கல்லும் கதை பேசும், ஒவ்வொரு வளைவும் ஒரு வரலாற்றை பேசும். தமிழ்நாட்டில் கட்டிடக்கலையை பாதுகாத்ததை மெருகேற்றுவதே எங்கள் முதல்வரின் ஆட்சி. அதற்கு இந்த விக்டோரியா அரங்கமே ஒரு சாட்சி. வீரத்தலைவர் விவேகானந்தர் உரையாற்றியதும் ஹரிச்சந்திரா நாடகம் காந்தியின் மனதை மாற்றியதும் இந்த இடத்தில்தான். முத்தமிழறிஞர் கலைஞருடைய திரைக்காவியமாக மாறிய பம்மல் கே சம்பந்தம் அவருடைய மனோகரா நாடகம் அரங்கேறியதும் இந்த இடத்தில்தான். நீதி கட்சி உருவானதும் இந்த இடத்தில்தான். விக்டோரியா அரங்கம் இடிக்கப்பட இருந்த நிலையில் அதன் பழமை மாறாமல் அதை புதுப்பித்தவர் அன்றைய முதல்வராக இருந்த பேரறிஞர் அண்ணா. அதன் பொலிவிழந்த பிறகு அதன் புதுப்பொலிவோடு 1997 அன்றைய சென்னை மேயராக இருந்த நம் திராவிட மாடலின் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் அது 2021 சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் மூலமாக 32,62,62,00,000 செலவில் வரலாற்றின் சின்னமாக நமக்கு மீண்டும் கிடைத்தது. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற வாதத்தை மாற்றி பெண்களுக்கு சொத்துரிமை தந்து, வாடுரிமை தந்து, கல்வியை தந்து, அந்த கல்விக்கு தொகையை தந்து, இடஒதுக்கீடு தந்து, சம உரிமையை தந்து, முன்னேற்ற சாதனைகளை படைத்து பெண்களின் தடைகளை உடைத்து பெண்களின் வழித்தடத்தை வாழ்க்கை தடமாக மாற்றிய ஒரு சகாப்த நாயகர் நம் தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு ஐயா அவர்கள். பெருமைக்குரிய பெண்மணி விக்டோரியா அவர்களின் அரங்கை காக்கின்றார். அதிலே என்னை போன்ற பெண்களையும் பேச வைக்கின்றார். இந்த புரட்சி தான் திராவிட புரட்சி. இதுவே எங்கள் திராவிட மாடல் முதல்வர் தரும் எழுச்சி. சமூக நீதியை தந்த கலைஞர் ஐயாவுடைய புதல்வர் நம் தமிழ்நாட்டில் முதல்வர் ஐயா அவர்களின் புதுமை பெண் திட்டம், மகளிர் விடிய பயண திட்டம், இல்லத்தரசிகளுக்கு உரிமை தொகை திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போனாலும் இவருடைய புகழை சொல்லி மாளாது. அதற்கு நாட்களும் போதாது. நம்முடைய தமிழ்நாட்டை ஒரு கட்சியின் தலைவர் ஆள்கிறார், ஒரு முதல்வர் ஆள்கிறார் என்று கூறுவதை விட எங்களின் அப்பா ஆள்கிறார், எங்களின் கவலைகளை எல்லாம் போர்க்கிறார், எங்களை தன்னுடைய குழந்தைகளாகவே ஏற்கிறார் என்று கூறலாம். பெண் குலம் உயரும் பொழுதெல்லாம் இவரே புகழின் முதன்மையாக இருப்பார், நாளைய முதல்வராகவும் இருப்பார். நன்றி, வணக்கம்.